இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ அக்கா, மாமா, சித்தி எல்லாரும் வாங்க, இங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு பிருந்தா? என்ன? இங்க பாருங்க. என்னாச்சு? ஐயோ கடவுளே! மாரா, மாரா, என்னடா இது? எப்படி மாரா? அண்ணா ராமச்சந்திர அண்ணா, என்னண்ணா இது? நீங்க கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த நேரமா பார்த்து வீட்டு வாசல்ல மாடு செத்து கிடக்கு. ஐயோ, தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. பசுமாடு இப்படி வீட்டு வாசல் முன்னாடி செத்து கிடந்தா அபசகுனம்னு சொல்லுவாங்களே. நல்ல நாள் அதுவுமா சாமி கும்பிட வந்தப்பவா இப்படி நடக்கணும்? ஏன் என் குடும்பத்துல மட்டும் இப்படியே நடக்குது? இந்த மாதிரி நல்ல நாள் அதுவுமா பசு செத்து போச்சுன்னா வீட்டுல ஒரு பொண்ணு உசுருக்கு ஆபத்துன்னு அர்த்தம். நீ தான் சாக போற. நீயே இப்படி அழுதுட்டு இருக்கியா? அழு அழு. உன் சாவுக்கு நீயே ஒப்பாரி வச்சதா இருக்கட்டும். இந்த வேலையை பண்ணது இவளே தான். அநியாயம் ஒரு மாட்டை கொண்டுட்டால. கோமாதா, நான் செய்ய போறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, வேற வழி தெரியல. ஐயோ, கோமதி நீயா? நீனு தெரியாம போச்சே கடவுளே. ஐயோ கோமதி, 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 இப்படி அநியாயமா போயிட்டியே கோமதி. உன்னை இந்த நிலைமையிலயா நான் பார்க்கணும்? சின்ன வயசுல அவ்வளவு அழகா இருப்பியே, தெரியல. எப்படியாவது உயிரோட பாத்துருவேன்னு நினைச்சா, ஆனா இந்த நிலைமையில உன்னை பாப்பேன் நான் எதிர்பார்க்கல. ஐயோ, எவ்வளவு நேரம் நான் மண்ணிலே கிடக்குறேன். யாராவது கோமதி, என்னடா பண்ணி? எழுந்துரு, எழுந்துரு. என்னடா என்னாச்சு? அத்த, உனக்கு கூட அடையாளம் தெரியல. நம்ம கோமதி ஊருக்காரங்க பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. எங்க கூட சேர்ந்து மெயின்டைன் பண்ணு. சொன்னா கேளு, இல்லைன்னா நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளை செஞ்சிருவான். அது உனக்கு பரவாயில்லையா? கோமதி, என்ன ஏன்டா அப்படி பண்ணிட்டு? கோமதிடா, கோமதி, கோமதி. ஐயோ, கேவலமா அழுவ, அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே டெவலப் பண்ணி பேசுவோம். ஏன்பா, யார்ப்பா சொன்னா கோயில் மாடு செத்தா அபசகுனம்னு? யார் சொன்னா? கோயில்ல இருந்த மாடு உங்க வீட்டு வாசல்ல வந்து செத்தது உங்க அதிர்ஷ்டம்ப்பா. ஆமா கோமதி. அப்படியே ராமச்சந்திரன், உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. கொடுத்து வச்ச ஆளுநே நீங்க. என்ன இப்படி சொல்றீங்க? மாடு செத்த அபசகுனம் தானே சொல்வாங்க. கோயில் மாடு தெய்வம். நம்ம வீட்டு வாசல்ல வந்து சாமியாயிருக்கு. வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சி ஒரு நடுக்கல் வச்சு சாமி கும்பிடுங்க, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. கரெக்டா சொன்னீங்க பெரியப்பா, கரெக்டா சொன்னீங்க. கோயில் மாட்டுக்கு ஒரு கோயிலை கட்டிட வேண்டியதுதான். என்னத்த? கார்த்தி, நீ அப்பா கூட இரு, நாங்க வந்துடுறோம். டேய் ராகவா, கூட வா. எங்கடா? வாடா. நீ இருடா, வர. வலிமா, ஐயோ சித்தி. அத்த, வெளி.
வீரா வள்ளிமா வீரா பாத்தா அக்கா கண்மணி போடா போடா மச்சான், போங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா. ஓ ஏய் எங்கடா அவங்க ரெண்டு பேரும் எங்கடா ஐயோ எங்க போனாங்க தெரியலப்பா. விஜய் விஜய் அது போய் ஊருக்குள்ள சில ஆட்களை கூட்டு வா மாமா போ சரி, மாமா. கூட்டி சீக்கிரம் 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 தப்பிச்சிட்டாலே. வள்ளிமா இந்தாங்க தொடச்சுக்கோங்க தொடச்சுக்கோங்க. வேணாம் வீரா, சொல்றது கேளுங்க வள்ளிமா, தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டு போய் புடவை மாத்திட்டு வாங்க. தொடச்சிக்கத்த மாறா என்னடா நடக்குது? காலையில நம்ம வீட்டு வாசல்ல மாடு செத்து கிடந்தது, இப்படி எல்லாம் நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாறா. நீங்க தானே சித்தி வீட்டு வாசல்ல கோயில் மாடு செத்தா நல்லதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே பயப்படுறிய பாத்தீங்களா? இது தேன ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுன்னு. யாராவது என் பேச்ச கேட்டீங்களா? கடவுளே, எங்க வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது ஆத்தா.